Welcome to Shift Mart Restaurant app. நீங்க பார்த்துட்டு இருக்க screen, we are having a Shift Mart admin and அடுத்தது பார்த்தீங்கன்னா Shift Restaurant store and Shift Restaurant at the shop for the users. மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கஸ்டமர் போடுற ஆர்டர் வந்து நியரஸ்ட் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஸோ அந்த பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டோர்லேருந்து அந்த பிரான்ச்சிலேருந்து அவங்க டெலிவரிக்கு அலோகேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது அட்மின் பேஜ். அட்மின் பேஜில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நம்பர் ஆஃப் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பிரான்ச்சஸ் அக்சஸ் ஆகிட்டுருக்கு, எத்தனை சிட்டிஸில் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது, இது மாதிரி எவ்வளோ டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு ட்ராக்கிங்கில் இருக்காங்க, இது மாதிரி டோட்டல் ஏர்னிங் என்னன்றதும், தென் பெண்டிங் ஆர்டர்ஸ், கேன்சல்டு ஆர்டர்ஸ், கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். தென் அடுத்தது சென்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் யூசர்ஸ்க்கும் ஸ்டோர்ஸ்க்கும் அனுப்புறதுக்காக வச்சுருக்கோம். தென் செட்டிங்ஸில் எஸ்எம்எஸ் அண்ட் ஓடிபி, அது மாதிரி கூகுள் மேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோட ஏபியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்புக்கு இது வந்து மொபைல் ஆப் வந்துட்டு ஸ்டோருக்கும் அண்ட் எண்ட் யூசர் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம மொபைல் ஆப் கொடுத்துருக்கோம். அதில் வர லோகோ அண்ட் நேமு நம்ம டிசைனிங் இங்கே ஏற்படுத்திக்க முடியும். இது மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஃபீ என்ன அப்படின்றதும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கரன்சி அண்ட் டைம் ஸ்லாட் வந்துட்டு எந்த டைம் டு எந்த டைம் டெலிவரி அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். இதோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் செட் இட் ஆஸ் அ கேட்டகரி. இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கேட்டகரி, தென் இல்லை அதுலேயே வந்து ஸ்வீட்ஸ் ஒரு கேட்டகரி, இல்லை டெசர்ட்ஸ் ஒரு கேட்டகரி, ஐஸ்கிரீம் கேட்டகரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதும் தட் இஸ் கால்டு அந்த ஐட்டம்ஸும் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே வித் இமேஜ் அண்ட் வாட் இஸ் என்ன டெஸ்கிரிப்ஷன் அப்படின்றதும் ஒவ்வொரு கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். டீல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்குறீங்க, இந்த பீரியட் டு இந்த பீரியட் அது ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். தென் ஆப் யூசர்ஸ் யார் எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவாகவும் நீங்கள் இங்கேருந்தே அட்மின்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிட்டி அண்ட் ஏரியா நீங்கள் ஆட் பண்ணுறதும் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், இங்கேருந்து ஸ்டோர்ஸ்க்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதும் நீங்கள் அவங்களுக்கு உண்டான யூசர்ஸ் க்ரியேஷன்ஸ் இங்கேருந்து பண்ணலாம். அது மாதிரி ஸ்டோரில் எவ்வளவு பேமெண்ட்டாக எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதுக்கு இங்கேருந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் இங்கேருந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஆர்டர்ஸ் வந்துட்டு ரிஜெக்டட், இப்போ பிரான்ச்சிலேருந்து ரிசீவ் பண்ண ஆர்டர் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதில் ரிஜெக்ட் பண்ண ஆர்டர்ஸ் எவ்வளவு, கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ், கேன்சல்டு ஆர்டர்ஸ், இது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட்டாக பிரான்ச் வைஸும் எடுக்கலாம். ஸோ டோட்டல் பிரான்ச்சஸும் எடுத்து பார்க்க முடியும். பே அவுட் ரெக்வஸ்ட் அப்படின்றது இப்போது பிரான்ச்சில் இன்றைக்கி ஒரு 5000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 5000 அமௌண்ட்டு நம்ம இங்கே ஏற்கனவே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எவ்வளோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கிறதுக்காக இந்த வியூ இருக்குது. இது மாதிரி பே அவுட் வேல்யூ வேலிடேஷன் அண்ட் தென் ரிவார்ட்ஸ். இப்போ ரிவார்ட் வேல்யூ அளவு, அதுக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா வேல்யூ இருந்துச்சுன்னா 200 பாயிண்ட் கொடுக்குறீங்க, இல்லை 2000 அப்படின்னா ஒரு 450 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அது அவங்க ரெடீமும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெடீமுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு இவ்வளோ பைசா இல்லை ருபீஸ்ன்றது வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி we can the customers can redeem the points. பேனர்ஸ், மெயின் பேனர், செகண்டரி பேனர், இது எல்லாமே நீங்கள் உங்களோட தீமுக்கு நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். தென் டெலிவரி பாயோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க.
அதுவும் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் பர்டிகுலர் டெலிவரி பாய் இஸ் ஆன் லீவ் அப்படின்னா இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவரோட ஃபோன்லேருந்து அவர் ரிசீவ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு ரிசீவ் ஆகாது. தென் மினிமம் மேக்ஸிமம் ஆர்டர் வேல்யூ இங்கே நீங்கள் செட் பண்ணுறலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆர்டர் போடுறாங்கன்னா மினிமம் இவ்வளோ வேல்யூ அது இருந்தால் தான் ஆர்டரே ப்ளேஸ் ஆகும். தென் கூப்பன் ஜெனரேஷன்ஸ் அதுவும் பாசிபிள். நீங்களாக கூப்பன்ஸை இஷ்யூ பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அட்மினில் நான் காட்டினது இதுதான். ஸோ ஐ எம் மூவிங் ஆன் டு தி ஸ்டோர். ஸோ பிரான்ச்சில் இருக்க டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டோட்டல் ஏர்னிங் அண்ட் அட்மின்லேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அங்கே பெண்டிங், கேன்சல்டு, கன்ஃபார்ம்டு, கம்ப்ளீட்டட் அண்ட் டோட்டல் ஆர்டர்ஸை வியூ பண்ணலாம். ஸோ மாதிரி சென்ட் பே அவுட் ரெக்வஸ்ட்டை இங்கேருந்து தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் இது இருந்துச்சுன்னா தே கேன் ஏபிள் டு சென்ட் இட். ஸோ இங்கே மெசேஜ் என்ன ஷோ பண்ணுதுன்னா ஒன்றும் பேமெண்ட்டு எதுவும் அங்கே எதுவும் வேல்யூவே இல்லை, ஸோ அதனால் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுது. அப்டேட் ஸ்டாக் அப்டேஷன்ஸ், இப்போ அங்கே இன்வென்ட்ரி எவ்வளோ அவைலபிள் அப்படின்றத பொறுத்தும் தே கேன். இப்போ நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பிரான்ச்சஸ்க்கு எவ்வளோ ஸ்டாக் அனுப்புகிறீங்கன்னா ரிசீவ்டு ஸ்டாக்கை அவங்க ஓப்பனிங் ஸ்டாக்காக என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் போடுற ஆர்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே, ஏன்னா பிரான்ச் வைஸ் கூட அவங்க அதை ஆட் பண்ண செய்யலாம். ஸோ மெயினான நீங்கள் என்ன அட்மினில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பண்ணிக்க முடியும். தென் ஐ மூவிங் ஆன் டு த கஸ்டமரோட வெப் வியூ. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து தே கேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க தே கேன் செலக்ட் த கேட்டகரிக்கு இமேஜஸ் ஷோ ஆகும். அது மாதிரி என்னென்ன கிராம்ஸ் இருக்குது அப்படின்றதும் ஷோ ஆகும். ஸோ அந்த வேரியன்ட்ஸ், ஸோ வேரியன்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் எவ்வளோ கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்றது கார்ட்டில் இங்கே பார்க்க முடியும். இது வந்து ஈஸியஸ்ட் வேயில் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உதவும். இது டோட்டல் என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸை கஸ்டமர் ரீட் அவுட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறோம். அவங்க புக் பண்ண அப்போ இருந்த ஆர்டர் அந்த அட்ரஸ் அவங்க சேஞ்ச் பண்ணுறோன்னா தே கேன் சேஞ்ச் த அட்ரஸ். அது மாதிரி என்னைக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்றதையும் தே கேன் செலக்ட் த காலண்டர். சப்போஸ் 25th நாளைக்கு கொடுக்குறேன்னா இந்த டைமிங், ஸோ நம்ம என்ன மாதத்தில் கொடுத்துருந்தோமோ அந்த டைமிங் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இன்றைக்கி நான் 24th செலக்ட் பண்ணுறேன், அப்போ என்னென்ன டைமிங் அவைலபிளோ அந்த டைம் மட்டும்தான் காட்டும். சப்போஸ் கட் ஆஃப் டைம் முன்னாடியே க்ளோஸ் ஆகிடுதுன்னா இது காட்டாது. ஏன்னா சப்போஸ் நான் க்ளோசிங் டைம் வந்துட்டு 7 o'clock 2 hours முன்னாடியே நான் கட் ஆஃப் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்கிற ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு டைமே காட்டாது. ஸோ இட் வில் பி மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டே. கண்டினியூ டு செக் அவுட் அப்படின்றப்போ இது பேமெண்ட் வியூக்கு போகும். அது கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன் கிரெடிட் கார்டா இல்லை யூபிஐ அப்படின்ற இந்த பேமெண்ட் இன்டகிரேஷன் உங்களோட கஸ்டமர் என்ன இன்டகிரேஷன் தேவையோ அதை நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இட் ஹஸ் பின் ப்ராசஸ்ட் அண்ட் ஆர்டர் ஹஸ் பின் க்ளோஸ்ட். ஸோ இதுதான். ஸோ அட்மின் அண்ட் பிரான்ச்சஸ், இல்லை பிரான்ச் இல்லாதவங்க ஒன்லி அட்மின் அண்ட் ஒன்லி ஒன் ஸ்டோர் அப்படின்னு அவங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மொபைல் ஆப் வந்துட்டு எண்ட் யூசருக்கும் பிரான்ச்சுக்கும் அவைலபிள். தேங்க்யூ ஸோ மச்.